ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெள்ளிக்கிழமை எடுத்து ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறேங்க. எங்கே போகலான்னு சொல்லி ஈவினிங்க்கு போல் கிளம்பி நாங்கள் போன இடம் தான் லூலு ஹைப்பர் மார்க்கெட். நிறைய ஷாப்பிங் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு போனது நம்ம ஹேண்ட்பேக் இந்த மாதிரி லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுகர் கேன் ஜூஸ் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்புறம் வந்து 2 ட்ராலி எடுத்துட்டோம். ஏன்னா ட்ராலி நிறைய பொருள் வாங்கி போடணுமா, அதனால். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்தால் எப்போவுமே நான் பிரியாணி ரைஸ் வந்து மிஸ் பண்ண மாட்டேன். எப்போவும் சீரக சம்பாவில் தான் எடுப்பேன். இன்றைக்கி வந்து பாஸ்மதியில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, காஃபியே குடிக்கல. ஸோ காஃபி குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 காஃபி வாங்கினோம். அப்புறம் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பீஸா வாங்கியிருந்தாங்க. ஒரு சுமாரான டேஸ்ட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து காஃபிக்கு வந்து நாங்கள் தான் சுகர் ஆட் பண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹல்வா நல்லா இருந்துச்சு. ஒரு 1/2 kg ஹல்வா எடுத்துகிட்டு சரி இதாங்க ஷாப்பிங்கு, வேறு என்னங்க கிளம்பலாங்கிற போது தான் பார்த்தோம். இங்கே உளிச்ச பூண்டு, வெங்காயம் எல்லாமே இந்த மாதிரி உளிச்சே வச்சுருந்தாங்க. வேலை ரொம்ப மிச்சம். ஸோ அப்படியே வாங்கிட்டு போய் சமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் கலெக்ஷன் தான். பார்த்தாலே ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இந்த விலையில் நம்ம 2-3 பேக் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் ஹேண்ட்பேக்கை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும் போது தான் எங்கள் கண்ணில் பட்டது ஐஃபோனு. ஸோ ஐஃபோன் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம். ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ரேட்டு பார்த்தா 1,35,000 போட்டிருந்தது. அப்புறம் வாட்ச் கலெக்ஷன் பார்த்தோம். ரொம்ப அழகழகாக யூனிக்காக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பி அப்படியே போயாச்சுங்க. போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். லைட்டாக சாப்பிட்லான்னு நினச்சிட்டு போனதையுமே பூரி இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பூரி தோசையெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. சின்ன பையன் சில்லி பரோட்டா கேட்டிருந்தாரு. அதில் 65 இருக்குன்னு சொல்லி ஏமாந்துட்டார். நாங்கள் போனது பியூர் வெஜ்ஜாக அதெல்லாம் இருக்காது. ஸோ அதை சாப்பிடவே இல்லை. தோசை வாங்கி கடைசியில் ஊட்டி விட்டாச்சு. என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.